அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். இஸ்ரவேலிலே உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்துரு மற்றொரு சத்துருவை பார்த்து புகழ்கிறான். நீ ஒரு பெரிய வீரனாச்சப்பா, இஸ்ரவேலிலேயே உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லையே. என்னையும் சேர்த்து சொல்றேன், இஸ்ரவேலிலே உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேலில யாருமே கிடையாதுப்பா, அப்பேற்பட்ட ஒரு வீரனாச்சேன்னு சொல்லிட்டு புகழ் மாலை பாடுகிறான். அப்பேற்பட்ட ஒரு வீரன் இங்க செத்து போய் கிடக்கிறான். அப்பதான் அவன் விலாபம் பாடுறான். அவன் புலம்பல் பாடி அவன் சொல்றான், அப்பனேரே அப்பனேரே, உன்னுடைய கைகள் கட்டப்படவில்லை. கை கட்டி இருந்தாலாச்சு, இருந்தாவது இந்த கத்திய உருவ முடியல, ஐயோ நான் என்ன காப்பாத்திக்க முடியலன்னு சொல்லலாம். கை கட்டப்படலையேப்பா, இப்ப நீ எப்படி நீ வாழ உருவாம போயின? கால்கள் கட்டி இருந்தாலாவது நீ எழுந்து ஓட முடியல, நான் தப்பிக்க முடியலன்னு சொல்லலாம். காலும் கட்டப்படல, கைகளும் கட்டப்படல, எப்படிப்பா நீ செத்து போன? நீ இவ்வளவு பெரிய வீரனாச்சே. இதை யோசித்து அழுகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஈரன் செத்து போயிட்டானே, அநியாயமா செத்து போயிட்டானே என்று சொல்லி ஓன்னு உட்கார்ந்து அழுகிறான். என்ன நடந்தது? தாவீதின் ஆட்களுக்கும் சவுலுடைய ஆட்களுக்கும் யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது. யுத்தத்துல சவுலுடைய ஆட்கள் தோற்று போயிட்டாங்க. அப்படி தோற்று போய் ஓடும் போது அப்னேர் அந்த சவுலுடைய கூட்டத்தை யுத்தத்தை நடத்தி கொண்டு போகிறான். அவனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ தாவீதுடைய ஆட்களிலே ஒருத்தனுடைய பேரு அசகேல் என்று சொல்லப்படுகிற பேர். அசகேல் அந்த யுத்தத்தில் அவனுடைய அண்ணனுக்கு பதிலாக நடத்தி கொண்டிருக்கிறான். அசகேல் அப்னேரை துரத்தி பிடிச்சு அவனை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்க, துரத்தி அடிக்கிறாங்க. அந்த ஜனங்க ஓடுறாங்க, இந்த தாவீதின் ஜனங்க துரத்தி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஓடிக்கொண்டு வரும்போது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்றாங்க. என்ன பேசுறாங்க? அப்னேர் திரும்பி பார்த்து பாக்குறான், அசகேல் ஓடி வர்றத பாக்குறான். அசகேலை குறித்து வேதவசனம் சொல்லுது, கலைமான்களை விட அதிக வேகமாய் ஓடக்கூடியவன் என்று வேதவசனம் சொல்லுது. மானை விட ஓடக்கூடியவனா, அப்பேற்பட்ட ஓடக்கூடியவன் அப்னேரை பிடிக்க முடியல. பக்கமா வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்கனாக்கா எவ்வளவு பக்கமா ஓடிட்டு இருக்காங்கன்றத நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்னேர் திரும்பி பாக்குறான், அசகேலை பாக்குறான். அசகேல், நீ வீணா என்ன துரத்திட்டு வராத, என்ன நீ பிடிக்கவே முடியாது, என்ன கொல்லவும் முடியாது, நீ வீணா திரும்பி போயிடுறது உனக்கு நல்லது. அவன் சொல்றான், உன்னை பிடிக்காம நான் போக மாட்டேன், உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன்னு சொல்லி துரத்திக்கிட்டே வரான். ரெண்டாவது சொல்றான், உனக்கு நீ யாரையாவது கொல்லுண்டு போகணும், எங்க கூட்டத்தில் அவ்வளவுதானே, இந்த பாரு என் கூட ஓடி வராங்களே, யாரையாவது ரெண்டு பேரை கொன்னு எடுத்துட்டு போப்பா. என்ன நீ கொல்ல முடியாது, அது மாத்திரம் நான் உன்னை நிச்சயமா நான் சொல்லிக்கிறேன். என்ன நீ கொல்ல முடியாது, என்ன நீ தொட முடியாது, வீணா நீ திரும்பி போயிடு. அப்போ அசகேல் கேட்கவே இல்லை. மூணாவதுல சொல்றான், யுத்தத்தினுடைய ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. யுத்தம் நடக்கிற இடத்துல கொலை செஞ்சாக்கா அது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யுத்தத்தினுடைய இடம், அது யுத்தத்தினுடைய சட்டம் அது. ஆனா யுத்தத்தினுடைய நேரம் தவறி யுத்தத்தினுடைய எல்லையை தாண்டி வந்ததுக்கு பிறகு யாராவது ஒருத்தனை கொண்டுட்டாங்கனாக்கா அது ஒரு பெரிய தண்டனை, அது ஒரு பெரிய அது ஒரு தவறான ஒரு காரியம். அது யுத்தத்தினுடைய சட்டம் அது. ஆகவே இந்த நிலையை தாண்டி வந்தாச்சு. இப்ப அவன் சொல்றான், யுத்தத்தினுடைய நிலையை தாண்டி வந்திருக்குது. இப்ப நீ என்ன தொடர, என்ன பிடிக்கணும்னு வர்ற, ஆனா ஒண்ணு அநியாயமா நீ செத்துடுவேன். நான் உன்னை கொன்னுடுவேன், வேண்டாம். நான் உன்னை கொன்னுட்டேனாக்கா உங்க அண்ணன் கிட்ட போய் நான் எப்படி உன் அண்ணனுடைய முகத்துல போய் நான் முழிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தம் நடக்காத ஒரு ஸ்தலத்துல போய் என் தம்பியை கொண்டுட்டப்பா, நீ தான் அவன் தான் உனக்கு சின்ன பையன், தெரியல, சட்டம் தெரியாது. சட்டம் தெரிஞ்சவனாச்சே, என் தம்பியை நீ அப்படி கொல்லலாமான்னு அவன் கேட்டான், அவன் மூஞ்சில எப்படிப்பா முழிப்பேன். ஆகவே சொல்றேன், அசகேல் நீ திரும்பி போயிடுப்பா. அப்போ சொல்றான், உன்னை கொல்லாம விடவே மாட்டேன். கடைசியா பார்த்தான், என்னென்னமோ அப்படியே சொல்லி பார்த்தான், கேட்கவே இல்லை. கடைசியா அப்னேர் கையில் இந்த ஈட்டியை பிடிச்சான். அவன் ஒரு பெரிய வீரன், வீரனோடு வீரன் சண்டை போட்டாக்கா இந்த கூர் பாகம் இருக்குதுல்ல, அதுல குத்தி சண்டை போடலாம். இவன் பொடி பையன், இவனை கொல்றதுக்கு இந்த கூர் பாகம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஈட்டினுடைய பின்பக்கம் இருக்குது பாருங்க, அந்த பின்பக்கம் மழுங்கி போன பக்கம், அந்த பக்கத்துல அசகேல ஒரு குத்துனானா வேதம் சொல்லுது, ஈட்டி முதுகு பக்கமா வெளியே வந்துருச்சான். முதுகு பக்கமா அதே இடத்துல அசகேல் செத்து போயிட்டான். இதுதான் நடந்த விஷயங்க, இதுதான் நடந்த விஷயம். இப்ப அசகேல் செத்து போயாச்சு. இப்ப என்ன செய்யணும்? யுத்தம் நடக்கிற ஸ்தலத்துக்கு விட வேற ஒரு ஸ்தலத்துல இவன் கொல்லப்பட்டிருக்கிறான். கொன்னவன் அப்னேர். இப்போ யுத்தம் நடக்காத ஒரு ஸ்தலத்துல ஒருத்தனை கொன்னாச்சுனாக்கா மோசேயுடைய பிரமாணம் பிரகாரம் என்ன செய்யணும்னாக்கா, அந்த கொன்னவனை யாரு வேணாலும் கொல்லலாம், எங்க பார்த்தாலும் கொல்லலாம், அதுக்கு நல்ல உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. யாத்திராகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜீவனுக்கு ஜீவன்,
பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், சூட்டுக்கு சூடு, காலுக்கு கால், கைக்கு கால். அந்த காலத்தினுடைய தண்டனை இதுதான். யாராவது ஒருத்தன் வந்து, சார் என்னுடைய பல்லை இவன் அடிச்சு உடைச்சிட்டான் சார், அப்படியா இங்க வாப்பா, அதான் நியாய தீர்ப்பு கூப்பிடுவாங்க. ஆமா, எந்த பல்லப்பா உடைச்சான்? ஈஸியா உடைக்கிறது இந்த முன் பல்லு தாங்க, நாலும் போயிடுச்சுங்க. இவன் அப்படித்தானே உடைச்சான், இங்க வாப்பா, நீ தானே உடைச்ச, இங்க வா. அவன் 3 பல்லையும் தட்டி அவன் கையில கொடுத்து போயிடுவா. அதாங்க அந்த காலத்தினுடைய தீர்ப்பு. வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டானாக்கா அவனை கூப்பிட்டு அவன் வலது கையை வெட்டி அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த காலத்துடைய தீர்ப்பு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை, ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தன் கொன்னுட்டானாக்கா அவனை கொன்னுடணும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். இந்த சட்டத்தை இந்த அப்பனேர் நல்லா படிச்சிருக்கிறான். இவன் நல்லா படிச்சிருக்கான். ராஜாவுடைய பாதுகாவலனாச்சே, எல்லா சட்டமும் அவனுக்கு தெரியும், எல்லா விதமான நுணுக்கங்களும் அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவன் இப்ப சட்டத்தின்படி தன்னை பார்க்கிற ஜனங்கள்லாம் தன்னை கொன்னுடுவாங்களேன்ற அந்த பயமே இல்லாம போயிடுச்சுங்க. அந்த பயமே இல்லை. இப்போ என்ன செய்யறான், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னொரு ஒரு ஆறுதலான ஒரு காரியத்தை கர்த்தரும் செஞ்சார். யோசுவாவுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிச்சீங்கன்னாக்கா, யாராவது கை பெசகா ஒருத்தனை கொன்னுட்டாங்கனாக்கா அவங்கள பாக்குறவங்க கொண்டாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவங்க போய் தப்பிக்கிறதுக்காக ஒரு அடைக்கல பட்டணம் ஒண்ணு நிறுவனம்னு சொல்லப்பட்டிருக்குது. 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த அடைக்கல பட்டணம் வரிசையா சில அடைக்கல பட்டணத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதுல எப்ரோன், யூதேய தேசத்தில் உள்ள எப்ரோனும் ஒரு அடைக்கல பட்டணம் எழுதப்பட்டிருக்குது. இப்ப இந்த அப்பனேர் செத்து போனது எங்க இருக்குது? 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26-27 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எப்ரோனுக்கு அப்பனேர் வரும் வழியில தன்னுடைய தம்பியை குத்தி கொலை செய்த நிமித்தமாய் அண்ணனாகிய யோவாப் அவனை ஒரு பக்கமாக கூப்பிட்டு அவனுடைய வயிற்றில குத்தி கொன்றான். சிநேக பாவதமா பேசுற மாதிரியே பேசி அவனை அந்த அடிக்கல பட்டணத்தினுடைய கதவுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி அவனுடைய வயிற்றுல குத்தி கொன்னுட்டான். இதுதாங்க நடந்த விஷயம். இப்ப அப்பனே செத்து போன இடம் எங்க? எப்ரோனுடைய கதவுக்கு பக்கத்துல செத்து போயிருக்கிறான். எப்ரோன் என்ன? அடைக்கல பட்டணம். தவறு செய்தவர்கள் போய் அங்க தங்கி கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும், அதான் அடைக்கல பட்டணம். ஆமா, இப்ப அடைக்கல பட்டணத்துக்கு போனவங்க காப்பாற்றப்படுவாங்க. இப்ப அப்பனேர் வந்ததும் அடைக்கல பட்டணத்துக்கு தான். ஆனா ஏன் இப்போ அவன் கொல்லப்பட்டிருக்கிறான்? அவன் தானே அடைக்கல பட்டணத்துக்கு தானே வந்தான். வந்தது என்னமோ உண்மைதாங்க, அடைக்கல பட்டணத்துக்கு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா ரொம்ப லேட்டா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு தைரியம் தாவீதுடைய கோட்டைக்கே போய், சத்துருடைய கோட்டைக்கே போய் அவன் ஆளு முக்கியமான ஒரு ஆளை கொன்னுட்டான். அத்தனை தைரியத்தோட தாவீதை போய் பார்த்துட்டு வந்திருக்கான். தாவீது அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவன் ஒரு பெரிய வீரனாச்சு, அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டான். அவனை யாரும் கொல்லவும் இல்லை. அவனுக்கு ஒரு அகம்பாவம் ஜீவியத்துல, ஒரு பெரிய, என்னை யாரும் இந்த உலகத்துல கொல்ல முடியாது, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, நான் எப்படி ஜீவிச்சாலும் சரி, யாரோ சொல்லிட்டு போட்டோம், எந்த கூட்டமா சொல்லிட்டு போட்டோம், எத்தனை பிரசங்கம் ஆனாலும் சரி, எந்த கோயிலானாலும் சரி, எந்த சபையானாலும் சரி, என்ன மாத்த முடியாதுங்க. நான் குடிச்சே தான் நான் சாவேன். என்ன யாரும் மாத்த முடியாது. என்னுடைய விபச்சாரத்துல மூழ்கிதான் நான் சாவேன். யார் என்ன கேட்கறதுக்கு? நான் இவ்வளவு தப்பு பண்றேனே, என்னையா நடந்துச்சு, என்ன தண்டனை வந்துச்சு? துணிகரம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில துணிகரம். சங்கேத நகரம் திறங்கப்பட்டிருக்கிறது, அடைக்கல பட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக நீ தப்பித்துக் கொள்ள முடியாத திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ தாமதிச்சு வர்ற. கூட்டத்துக்கு கூட்டம் உனக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உன்னுடைய பாவத்தை விட்டுடு, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நீ விட்டு நீ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ்ந்துக்கோ என்று சொல்லி அழைப்பின் பேரில் அழைப்புக்கு மேல் அழைப்பு உனக்கு வந்து கொண்டே இருக்குது. ஆனா உனக்குள்ள துணிகரம் என்ன? நான் இவ்வளவு தப்பு பண்ணாலும் என்னங்க நடந்துச்சு, என்ன வேதனை நடந்துச்சு, கண்ணு போச்சா, கை போச்சா, இப்படிப்பட்ட ஒரு துணிகரம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குது. ஒரு மனுஷனை சிங்கம் துரத்திட்டு வந்துச்சான். காட்டுக்குள்ள ஓடி வரான், சிங்கம் துரத்திட்டு வருது. இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்குறான். அங்க மரங்களாம் ஒண்ணும் பெரிய மரங்களே கிடையாது. இருந்தாலும் மரத்துல கிடுகிடுன்னு ஏறிடலாம். ஒரு மரமும் கிடையாது, எல்லாம் அப்படி தரமட்டமா கிடக்குது, சின்ன சின்ன செடிங்க தான். சிங்கமா வேகமா வருது. இவன் தலகாலத்துல ஓடி வரான். ஓடி வந்தவன பார்த்தா இன்னும் பக்கமா வந்துருச்சு. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. பக்கத்துல ஒரு பாலும் கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த கிணற பார்த்தான். உடனே அதுல குதிக்கணும்னு பார்த்தான். குதிச்சாக்கா சிங்கம் உள்ள வராது, தப்பிச்சுக்கலாம். ஆனா உள்ள பார்த்தா 2-3 பாம்பு தலை ஆட்டிட்டு இருக்குது. இத பார்த்தான். உள்ள குதிச்சா பாம்பு, வெளியே நின்னா சிங்கம் வந்து பிடிச்சிரும். இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. உடனே அந்த கிணத்துக்குள்ள ஒரு மரத்தினுடைய விழுது ஒண்ணு இருக்குது, ஒரு வேர் ஒண்ணு, பெரிய வேர் ஒண்ணு தொங்கிட்டு இருக்குது. கிடுகிடுன்னு அந்த வேரை பிடிச்சான், அப்படியே தொங்கிட்டு நின்றுட்டான். அந்த கிணத்தினுடைய நடு பகுதியில அப்படி நின்று கொண்டான். இப்ப மேல சிங்கம் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்குது, கீழே பாம்பு இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் சமயத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. இவன் அந்த மரத்தினுடைய அந்த வேரை பிடிச்சிட்டு இருக்கிறானே, ஆடிக்கிட்டே நிக்கிறான். அந்த வேருடைய அந்த அடி பாகத்தை 2 எலிங்க கடிச்சுக்கிட்டே இருக்குது.
யோசனை பண்ணி பாருங்க, அந்த கிரிட்டிக்கல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அது கடிச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்துல இவன் சுத்தி முத்தியும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறான். பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு அவனுடைய கண்ணுல அந்த தூரத்துல ஒரு பொந்துல ஒரு தேன் கூடு, அந்த தேன் கூட்டுல இருந்து தேன் சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருக்குது. இத பார்த்த உடனே அதை நக்கி பார்த்தா என்ன அப்படின்னு உனக்கு ஒரு தோணல் வந்துச்சு. கீழே இருக்கிற வேதனையை குறிச்சு அவனுக்கு எண்ணம் இல்ல, மேல இருக்கிற சிங்கத்தை குறிச்சு அவனுக்கு ஒரு பயம் இல்ல. எலி கடிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேறு துண்டாய் போயிடும், கீழே விழுந்துருவான்ற அந்த பயம் இல்ல. அந்த வேற ஒரு ஆட்டம் ஆட்டி கையை நீட்டி அதை அப்படி நக்கி பார்த்தா என்ன, அப்படி நக்கி பார்த்தா என்ன, இதே எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. இந்த கதையினுடைய முடிவு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. நான் கதை சொல்ல வரல. நீங்களே அவன் விழுந்தானா எந்திரிச்சானா நீங்களே சொல்லி ஒரு கதை எழுதிட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம் போல வந்து சேர்ந்துரும். நான் அந்த முடிவு நான் சொல்றதுக்கு நான் இஷ்டப்படல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு சிலருக்கு துணிகணும். வீட்டில சில தண்டனைகள் மூலமா கர்த்தர் பேசுறாரு. மகளுக்கு வியாதி, மனைவிக்கு வியாதி, புருஷனுக்கு வியாதி, வேலை இழந்து போயாச்சு, கைகள் இழந்து போயாச்சு, கால்கள் இழந்து போயாச்சு, வியாதிக்கு மேல வியாதி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். இவ்வளவு காரியம் வந்துட்டும் கூட மனம் திரும்ப இஷ்டம் இல்ல, பாவத்தை விட்டு விடுறதுக்கு இஷ்டம் இல்ல, குடிய நிறுத்துறதுக்கு இஷ்டம் இல்ல. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கை குடிச்சு குடிச்சு நீங்க வெறுக்கிறீங்க. மனைவி அழுதாலே நீங்க கேட்டீங்களா? உங்க பிள்ளைங்க அழுதாங்களே நீங்க கேட்டீங்களா? ராத்திரி வரும்போதெல்லாம் மனைவி பயப்படுறா, என்னைக்கு ராத்திரி வரப்போகுது, இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதே, ராத்திரியே வராம இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி எத்தனை மனைவிகள் கண்ணீர் விடுறாங்க, எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் விடுறாங்க. அருமையான சகோதரனே, இன்னைக்கு ராத்திரி கேட்கிற இந்த செய்தி உன்னுடைய குடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கட்டும். துணிகரமான பாவத்துக்குள்ள நீ ஈடுபடாதே. நீ பாவத்தை செஞ்சு செஞ்சு அடிக்ட் ஆகி போயிட்ட, ரத்தத்திலேயே ஊறி போச்சு, உன்னை நீ திருத்திக் கொள்ள உனக்கு முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்கு சக்தியை தருவார். இயேசு கிறிஸ்து ஓடிவா, என்னால் பாவத்தை விட முடியல சுவாமி என்று சொல்லி கெஞ்சி கதறி கேட்டுப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு பலத்தை தருவார். துணிகரம் வேண்டாம். அப்படியே அடைக்கல பட்டத்துக்கு வந்ததுன்னு உண்மைதான். எங்க செத்து போன வசனம் சொல்லுது தெரியுங்களா? அந்த 27, 26, 27 வசனம் சொல்லுது, அந்த அடைக்கல பட்டணத்தினுடைய கதவுக்கு பக்கத்துல சற்று தள்ளி, சற்று தள்ளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அடி உள்ள வச்சிருந்தானாக்கா அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு அடி தாங்க, ஒரு அடி தான் உள்ள வச்சிருக்கணும். தமிழ சொல்லுவாங்க இல்லையா, உள்ள இருந்தா மூச்சு, வெளியே விட்டா போச்சு. அதான் தமிழ சொல்லுவாங்க இல்லையா. உள்ள இருந்தாக்கா மூச்சுங்க, இதுக்குள்ள இருக்கிற மூச்சு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீ பேசுவ. அது வெளியே போன அந்த மூச்சு உள்ள வராம போயிடுச்சுனாக்கா பிரதருக்கு அடக்க ஆராதனை தான். அப்போ என்ன அர்த்தம்? நீ உள்ள இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், வெளியே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அடிக்கிற பட்டணம் உனக்காக திறந்திருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க இதெல்லாம் அனுபவிக்கிற ஸ்டேஜுங்க, இந்த வயசுலாம் அனுபவிக்கிற வயசு, நீங்க என்ன நீங்க பாட்டுக்கு லொடலொடன்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு. இப்ப நான் அனுபவிக்கலனாக்கா நான் என்னைக்கு நான் அனுபவிக்கிறது? இங்க இருக்கிற கேளிக்கைகளும் களியாட்டுகளும் கடவுள் தானே உண்டாக்குனாரு. மதுபானத்தை உண்டாக்குறது கடவுள் கொடுத்த புத்தியா? சினிமாவை உண்டாக்குறது கடவுள் கொடுத்த புத்தி. சிகரெட் பிடிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த புத்தியில தான் அது உண்டாக்கிச்சு. ஆகவே இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காக, ஆகவே நான் அனுபவிக்கின்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு பிறகு நான் கடந்து போகட்டும், அதுக்கப்புறம் உங்களோட உபதேசம். இப்ப எனக்கு உபதேசம் வேண்டாம், உங்க உபதேசம் இப்ப எனக்கு வேண்டாம், இப்ப எனக்கு வேண்டாம். நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்களே அப்ப சொல்லுங்க, அப்ப நான் கேட்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க? பிரசங்கியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, உன் துஷ்ட கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் வராதபடினால் மனுஷனுடைய இருதயம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்கிறான். பிரசங்கியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீ செய்யற தப்புக்கு தண்டனை சீக்கிரம் வராதனால மனுஷன் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறான். நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறேன், எனக்கு ஒரு விதமான ஆபத்தும் வரலையே, ஒரு விதமான வேதனைகளும் வரலையே, நான் இஷ்டம் போல ஜீவிப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இஷ்டம் போல தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொள்கிறான். இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய அறிவு பண்ணி புரிஞ்சுக்கோ. கர்த்தருக்கு 2 விதமான ஆயுதம் உண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2 ஆயுதம், ஒன்னு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சிக்ஷையின் ஆயுதம். கிருபையின் ஆயுதத்தை முதலாவது உபயோகிச்சு பாப்பாரு. வசனத்து மூலியமா, கூட்டங்கள் மூலியமா, பிரசங்கத்தின் மூலியமா, பைபிள் மூலியமா என்னெல்லாம் உனக்கு சொல்லி பார்க்கணுமோ சொல்லி பார்ப்பாரு. நல்ல விதமா சொல்லி பார்த்து நீ சரிப்பட்டல அப்படின்னாக்கா அடுத்தது சிக்ஷையின் ஆயுதம், தண்டனையின் ஆயுதத்தை உபயோகிப்பார். ஏன் தண்டனை? உன்னை வெறுக்கிறாரா? இல்ல இல்ல, உன்னுடைய தண்டனை கொடுத்து, வியாதி கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து அப்பவாவது நீ மனம் திரும்புவியான்றதுதான் அவருடைய இஷ்டம். நீ வேதனை அனுபவிக்கணும்ன்றது இஷ்டம் இல்ல. ஆனா இப்போ நீ மனம் திரும்பலனாக்கா கர்த்தர் எவ்வளவு வேதனையா இருப்பார் தெரியுமா, எவ்வளவு துக்கத்தோடு இருப்பார் தெரியுமா. ஒரே ஒரு காரியத்தை நான் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
32வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு வேதபாரனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கேட்ட கேள்விக்கெல்லாம் வேதபாரன் நல்லா பதில் சொன்னானாம். அவன் ஞானத்தோடு உத்தரவு சொன்னதுனால ஏசாமி சொன்னாராம், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னார். அவனுடைய பதில பார்த்துட்டு ரொம்ப அழகா நீ பதில் சொன்னப்பா. உபாசம் எடுக்கிறியா? எடுக்கிறேன். காணிக்க கெடுக்கிறியா? கெடுக்கிறேன். நீ சர்ச்சுக்கு போறியா? போறேங்க. நான் ஒழுங்கா நான் போறேங்க. பாவத்தினை அறிக்கை செய்யா? அறிக்கை செய்யறேங்க. எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். வெரி குட், வெரி குட். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. இந்த சர்டிபிகேட் கொடுத்த உடனே அவன் நினைச்சுக்கிட்டான், அடேடப்பா நல்ல சர்டிபிகேட் நமக்கு கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லனாக்கா என்ன அர்த்தங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கமா இருக்கிறேன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கமா இருக்கிற. நீ தூரம் இல்லன்னாக்கா என்ன அர்த்தம்? பக்கமா இருக்கிற. ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இல்ல. அத நல்லா புரிஞ்சுக்கோ. உள்ள இருந்தாதான் ஆசீர்வாதம். உள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். இந்த அப்பனர் எங்க செத்து போனா? அடைக்கல பட்டணத்துக்கு ஓரத்துல தான் செத்து போனா. பக்கமா தாங்க, ஒரு அடி வச்சா உள்ள போயிருந்திருக்கலாம். நீ ஓரமா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி, வெளியே இருந்தால் பழைய சிருஷ்டி. இப்ப நீ யோசனை பண்ணி பாரு, உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிறியா? சில குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் உள்ள இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வெளியே இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள குடும்பத்துல எப்பவுமே பயங்கரமான சண்டை, சமாதானம் இல்ல. ரெண்டு பேரும் ஒருவேளை வெளியே இருந்தாலும் அதே மாதிரிதான் குழப்பம் இருக்கும். ரெண்டு பேரும் உள்ள இருக்கணுங்க. புருஷனும் மனைவியும் உள்ள இருந்தாதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நீ உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிறியா? சங்கீதம் அந்த அடைக்கல பட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளை நீட்டி திறந்து வச்சிட்டு இருக்கிறார். மகனே மகளே நீ வா என்று சொல்லி வருத்தப்படுகிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நான் ஆறுதல் தருவேன், சந்தோஷம் தருவேன், சமாதானம் தருவேன் என்று சொல்லி கைகளை நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அடைக்கல பட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராத்திரியும் பகலமாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதனுடைய உள்ளே பிரவேசிக்க முடியும்? அப்படியே செத்து போயிட்டாங்க, அவன் சாப்டர் க்ளோஸ்டு. ஆனா நீ செத்து போகல தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்க குடும்பத்துக்கு இன்னும் ஆபத்து வரல, உன்னுடைய மனைவிக்கு இன்னும் ஆபத்து வரல, உன்னுடைய மகளோ இன்னும் செத்து போகல, உனக்கு வேலை இன்னும் நஷ்டமாகல. ஜாக்கிரதை, வேதனைகள் வந்ததுக்கு பிறகு நீ மனம் மாறிட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய கால்கள் நஷ்டமானதுக்கு பிறகு நீ மனம் மாறி பிரயோஜனம் இல்லை. நீ வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கு முன்பதாகவே நீ மனம் திரும்பும் போது ஆசீர்வாதம். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுக்கு எப்பவுமே சின்னதுல இருந்து ஒரு பழக்கம், நாங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு பழக்கம், எப்ப பார்த்தாலும் ஜாதகம் பாக்குற வழக்கம். அவன் ஒரு நாள் கைரேகை சாட்சி ஒருத்தர் பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருந்தார். உடனே அவன் சொன்னா 25 ரூபாய் அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த கைரேகை பாக்குறவங்க கொண்டு போய் ரூபாய் கொடுத்தான். அவன் சொன்னா 40 பக்கம் நோட்டு ஒண்ணு வாங்கி கையெல்லாம் மை தடவி அவனை அந்த பேப்பர்ல அடிச்சு, நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா இந்த ரேகையெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு வைக்கிறேன்னு சொன்னான். அடுத்த நாள் போய் வந்தோம். அப்ப அந்த நோட்டை வாங்கிட்டான். சொன்னா சரி எல்லாம் கரெக்டா இருக்குன்னா, ரொம்ப கரெக்டா இருக்கு தம்பி, எப்படி இந்த பண விஷயத்தெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ஒரு குறையும் வராது. என்னுடைய ஆயுசு எப்படி இருக்குதுங்க? அதுக்கு என்னப்பா 75 தாண்டி போயிட்டு இருக்குதுப்பா, 75 தாண்டி போயிட்டு இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ அவனுக்கு ஒரு திருப்தி இல்ல. அதே சேலத்துல கும்பகோண சாஸ்திரியார்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல பெரிய ஒரு சாஸ்திரியா ஒருத்தர் இருக்கிறார், ஜாதகம் கணக்கு போடுறவரு. அந்த ஜாதகத்தை கணக்கு போட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பாவுக்கு தெரியாம பெட்டி கடையில ஜாதகம் வச்சிருக்கான். நான் சொல்றேன், இந்த தம்பி யார் தெரியுங்களா? கிறிஸ்துவ பெற்றோருக்கு வளர்ந்தவன், கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறவன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எத்தனை பேரு ஜாதகம் பாக்குறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? பிள்ளைங்க பிறந்தா போதும் ஜாதகத்தை கணக்கு போடுறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? கைரேகை பாக்குறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தெய்வத்துக்கு பிடிக்காதது இந்த ஜாதகமும், இந்த குறி பாக்குறதும், இந்த கைரேகை பாக்குறதும் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல புது புது ராஜாலாம் வர்றாங்க இல்லையா? அப்ப கர்த்தர் அந்த புது ராஜாக்கெல்லாம் கொடுத்த முதல் கட்டளை என்ன தெரியுங்களா? உன் நாட்டுக்குள்ள நீ ராஜபாரம் எடுத்த உடனே உன் நாட்டுக்குள்ள குறி பார்க்கிறவளையும், ஜோசியம் பார்க்கிறவளையும், நாள் பார்க்கிறவளையும் நாட்டை விட்டு வெளியே அனுப்பு. இதாங்க முதல் கட்டளை. கடவுளுக்கு பிடிக்காதது நாள் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, ரேகை பார்க்கிறது. எத்தனை பேர் ரகசியமா உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னாக்கா நாள் பார்க்கறவங்க எத்தனை பேரு? கிறிஸ்தவ குடும்பத்துல கல்யாணம் நடக்கிற தேதியை பாருங்க, இன்விடேஷன் வரும் இல்லையா, கல்யாண கார்டு. அந்த கார்டு தேதியை பாருங்க, அந்த தேதியில் தான் முகூர்த்த நாள்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா அவனை போட்டு கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க முகூர்த்த நாளா பார்த்து, நீங்க ஒரு கிறிஸ்தவனாச்சே அந்த மாதிரி முகூர்த்த நாளை பார்த்து கரெக்டா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னா, அப்படிங்களா பாத்தீங்களா என்னமா அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா அமைஞ்சிச்சு பாத்தீங்களா, நாங்க பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப அருமையா அமைஞ்சு போச்சு. இப்படி தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்றவங்க எத்தனை பேரு? ஜாதகம் பாக்குறவங்க ஆகட்டும், ஜோசியம் பாக்குறவங்க, கைரேகை பாக்குறவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. இந்த காரியத்தை கர்த்தர் திட்டவட்டமா வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நண்பன் அதை பார்த்தான், ஜாதகத்தை எடுத்துட்டு போனான், 35 ரூபாய் அவனுடைய கையில தந்தான். இந்த என்னுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் இது, என்னுடைய ஜாதகம் உன் கையில கொடுத்துட்டேன், என்ன கணிக்கிற கணிச்சு சொல்லு. அடுத்த நாள் போனா ஜாதக கணக்கு அவனு ஒரு 40 பக்கம் நோட்ல எல்லாம் கிளீனா எழுதலாம். எல்லாம் பார்த்தான், என்னுடைய பணம் விஷயம், வேலை விஷயம், நீ நல்லா வேலைக்கு வருவப்பா, உயர்ந்த பதவிக்கெல்லாம் நீ வருவ, எல்லாம் ரொம்ப கரெக்டா சொன்னான். அது சரிங்க, என்னுடைய ஆயுள் ரேகை என்னங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டான்.
உடனே அவர் சொன்ன, ஆயில் ரேகைக்கு என்னப்பா 79 தாண்டி போயிட்டு இருக்குதுப்பா. 79 என்னங்க 79? நல்லா பாருங்க, நல்லா கூட்டி பாருங்க, எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்துட்டோம்பா, 79 தாண்டி போயிட்டு இருக்குது. இல்லைங்க, கைரேகை சொல்லுது 75ன்னு, நீங்க 79ன்னு. ஏங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசம்? ரெண்டுக்கும் வயசுல 4-5 வயசு கொஞ்சம் வித்தியாசமா அடிக்குது, என்ன விஷயம்? நீங்க கணக்குல தப்பா இருக்குமா? அதெல்லாம் இல்ல, என் கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனாலும் இந்த பையன் கொஞ்சம் கூட மனசுக்கு சந்தோஷம் இல்லைங்க. கிளாஸ்ல உட்காந்து படிக்கவே அவனுக்கு முடியல. நான் சொன்னேன், ஏன்பா ஏன் நீ இப்படி வேதனைப்பட்டு இருக்கிற? இன்னும் ஒரு 4 வயசு தானே வித்தியாசம், அது 75 வயசுக்கு தானே நீங்க யோசிக்கணும். இப்ப என்ன உனக்கு, ஏன் இப்பவே குறிச்சு நீ அப்படி வேதனைப்பட்டிருக்க? இல்லையே, இருந்தாலும் இந்த ரெண்டுக்கு ஏன் இப்படி டிஃபர் ஆகுது, என்ன விஷயமா இருக்கும்? இப்படியே அவன் ஓரி பண்ணிட்டே இருந்தான். 2 பேரும் படிச்சோம். அவன் இன்ஜினியர் லைனுக்கு போயிட்டான், நான் டாக்டர் லைனுக்கு வந்துட்டேன். அவன் இன்ஜினியர் ஆயிட்டு பாம்பேக்கு அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஒரு பெரிய கம்பெனில அவன் பெரிய இன்ஜினியரா போயிட்டான். அங்கிருந்து எனக்கு கடிதம் எழுதுறான், நான் இப்ப பாம்பேக்கு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். உனக்கு தெரியுமா, இந்த பாம்பே சொர்க்கலோகம் மாதிரி இருக்குது. பாம்பே சொர்க்கலோகம் மாதிரி இருக்குது. 24 மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டேங்குதுங்க. ஒரு நாளைக்கு 40 மணி நேரம் இருந்தா கூட எனக்கு பத்தாது, அவ்வளவு தூரம். 24 ஹவர்ஸும் நான் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீ ஒரு தடவை வாயேன், ஒரே ஒரு வாரம் என் கூட தங்கி பாரு, சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். பாவத்தை பச்சை தண்ணி மாதிரி குடிக்க ஆரம்பிச்சான், இஷ்டம் போல ஜீவிக்க ஆரம்பிச்சான். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஒரு நாள் திடீர்னு அவன் இன்னொரு கடிதம் எனக்கு எழுதுனான். அவன் எழுதும்போது சொன்னான், பாரு, நான் உனக்கு மாத்திரம் ரகசியமா சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத, நான் உனக்கு மாத்திரம் ரகசியமா உனக்கு எழுதுறேன். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு அசிங்கமான தவறான ஒரு வியாதி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு என்னுடைய தவறான ஜீவியத்தினால. எங்க கம்பெனி டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. இவ்வளவு பெரிய ஆபீசருக்கு இந்த மாதிரி அசிங்கமான வியாதியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. ஆகவே நீ ஒரு டாக்டர் தானே, நீ எப்படியாவது என்ன செய்யற, கேப்சூலா எழுதித்தா, மாத்திரையா எழுதி தந்துரு, நான் இங்க எங்கேயாவது வாங்கி நான் சாப்பிட்டு சரிப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய வியாதியுடைய அடையாளம் எல்லாம் நான் இதுல எழுதி இருக்கிறேன், அதை பார்த்து நீ வைத்தியம் செய் என்று சொல்லிட்டு எழுதினான். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, ரொம்ப சூடோட இருக்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ரட்சிப்பின் காரியத்தை சொல்றதா என்னுடைய முதல் வேலையா இருந்துச்சு. இவன் என்னுடைய கடிதம் வந்தற்பாடு என்னுடைய உள்ளத்தின் துக்கம் ரொம்ப அதிகமாச்சு. நான் உனக்கு ஒரு லாங் லெட்டர் ஒன்னு எழுதினேன். பாரு, உன்னுடைய வியாதிக்கு நான் ஒரு வைத்தியம் நான் செய்ய போறதில்ல, ஆனா ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்படணும். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டுட்ட ஒப்பு கொடுத்து நீ ஒரு கடிதம் எழுதி தந்தி எடுத்தா கூட போதும், அடுத்த நிமிஷமே நான் உனக்கு ஒரு மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசனத்தெல்லாம் கோட் பண்ணி ஒரு கடிதம் ஒன்னு எழுதினேன். அந்த கழுத்தை பார்த்தவன அவனுக்கு வந்த எரிச்சலும் கோபம் சொல்ல முடியாது. அடுத்த நாளே ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. அந்த கழுத்தை இருக்கான், ஆமா உலகத்துல நீ ஒருத்தன் தான் டாக்டர் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏன் இங்க வேற யாருமே டாக்டர் கிடையாதா? ஏன் அங்க போய் நான் வைத்தியம் செய்ய முடியாதா? என்னமோ என் நண்பன் ஆச்சேன்னு சொல்லிட்டு என்னமோ கேட்டேன், என்னமோ அவ்வளவு பிகு பண்ணிக்கிறிய. பார், நீ சொன்ன அந்த உபதேசம் இருக்குது பாரு, இதெல்லாம் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு ஈச்சல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறேன் பாரு, அப்ப நான் பாக்குறேன். இப்ப வந்து இந்த மாதிரி காரியத்தை சொல்றதுன்னா எனக்கு லெட்டரே எழுதாதேன்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சிட்டான். 1.5 மாசம் ஆச்சுங்க கடிதம் வந்து. 1.5 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு பாம்பேல இருந்து ஒரு டெலிகிராம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்களுடைய வீடு இருக்குது. அவங்க அப்பா அந்த டெலிகிராம் எடுத்துட்டு வந்தாரு. என்னப்பா பண்றது? டெலிகிராம் பார்த்தா, மகன் டைட், உங்க பையன் செத்து போயிட்டான். அவனுடைய உடம்பு எடுத்துட்டு வரதுக்கு சேலத்துல இருந்து பாம்பேக்கு போறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஏறக்குறைய 4 நாள் ஆகும் பிரயாணம். ஏறக்குறைய 2000 மைலுக்கு அந்த ஆண்டு இருக்குது. ஆகவே இந்த இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி பாடி எடுத்துட்டு வர முடியாது. ஆகவே நாங்களே இங்க அடக்கம் பண்ணிட்டோம். அவனுடைய சாமானங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை வேணா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அங்கிருந்து எழுதி இருக்குது. இதை தந்தியை வச்சுட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அப்புறம் போய் அந்த சாமானத்தெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அவங்க அப்பா போனார். போயிட்டு வந்திருப்பாரு. நாங்க கேட்டோம், ஆமா எப்படிங்க செத்து போனாரு? அப்ப அவர் சொன்னாரு, அவனுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, சாயந்தரம் ஆனா அந்த ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு இருக்குது, அதாவது பெண்களோட சேர்ந்து குளிக்கிற ஒரு இடம் இருக்குது. கீழே டியூப் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, தண்ணி பளிங்கு மாதிரி இருக்கும். இங்க கூட இருக்குது இல்லையா, அநேக லாட்ஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நல்ல பெண்களோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து குளிச்சு தமாஷ் பண்ணி அந்த குளிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் இதே மாதிரி அவன் விளையாடி விபச்சாரம் செஞ்சு அவன் மேல ஏறி வருகிற வழியில கடைசி படிக்கட்டுல தலையை தொடச்சிட்டே வந்தான். திடீர்னு தவறுனா அப்படியே உருண்டு 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 கீழே விழுந்துட்டான். தலைய ஒரு அடி பட்டுச்சுங்க, அந்த கல்லு மேல ஒரு அடி பட்டுச்சு, அவ்வளவுதான். ரத்தம் கித்தம் ஒண்ணும் வரல. தண்ணிக்குள்ள விழுந்தவன் வெளியே வரவே இல்லை. சினேதெல்லாம் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாங்க, அவன் உள்ளேயே இப்படியே இருக்கிறான். என்ன இது, ஒண்ணுமே பேசவே இல்லை. ஒருவேளை இவன் தமாஷுக்காக அப்படி இருக்கானோ, நம்ம பக்கத்துல போனா நம்மளை பிடிச்சி ஒரே அமுக்கு அமுக்கிடுவானோ, இப்படி எல்லாம் யோசனை பண்ணாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆச்சு. ராஜ், டோன்ட் யூ ஹியர் மீ? என் சத்தம் உனக்கு கேக்குதாப்பா? ஒரு சத்தமும் இல்ல, ஒரு பதிலும் இல்ல. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பாடி அப்படியே அசைய ஆரம்பிச்சது, மேல மிதக்க ஆரம்பிச்சது, மூக்குல இருந்து பபிள்ஸ் எல்லாம் மேல வர ஆரம்பிச்சது. அப்படியே அசைஞ்சு அந்த கரை பக்கமாகவே போச்சு. இப்பதான் சிலர் புரிஞ்சுட்டாங்க, ஓஹோ என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிநேகர் ஒருத்தன் கீழே குதிச்சு அவனுடைய முடியை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து வச்சாங்க.
ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அங்க இருக்கிற டாக்டர் அங்க எப்பவுமே ரெடியா ஒரு டாக்டர் இருப்பார், கம்பெனி டாக்டர் இருப்பார். அவரு வந்து இம்மிடியா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செஞ்சார், இன்ஜெக்ஷன் போட்டார், எல்லாம் செஞ்சாருங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அப்போதே செத்து போயிட்டான், அப்போதே செத்து போயிட்டான். எப்ப செத்து போனான் தெரியுங்களா? எப்போ அவனுடைய செத்து போனப்போ அவனுடைய வயசு என்ன தெரியுங்களா? 29. கைரேகை சொல்லிச்சு 75 தாண்டி தான் அவனுக்கு மரணம்னு, ஜாதகம் சொல்லிச்சு 79 தாண்டி தான் மரணம்னு. ஆனா பிரதர் செத்து போனது 29வது வயசுல. யோசனை பண்ணி பாருங்க. மனம் திரும்புறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சோம், அவனால மனம் திரும்பல. என்னுடைய நண்பன் சிறு வயதிலிருந்தே ஒன்னாக நாங்க படிச்சோம். என்னுடைய நண்பனை இழந்து போனேன். அருமையானவர்களே, அவனை குறிச்சு இனிமே நான் துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை குறிச்சு நான் துக்கப்படுறேன். இங்க இருக்கிற வாலிபர்களை குறிச்சு துக்கப்படுறேன். நேற்றை விட இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வந்திருக்கிறீங்களே, அப்ப நேரம் உங்களை போல உள்ள வாலிபன் அவன் செத்து போயிட்டான், ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. வேதனைகள் வருவதற்கு முன்பதாக, துன்பங்கள் வருவதற்கு முன்பதாக, ஏமாற்றங்கள் வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுப்ப என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். வேதனைகள் வந்த பிறகு நீ மாற முடியாது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். சிறு வயது முதலே நீ கீழ்ப்படியாதது உனக்குரிய பழக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறு வயசு முதலே உனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, கீழ்ப்படியாதது உனக்கு ஒரு பழக்கம். சுகமா இருக்கும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? சுகமா இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? எத்தனை முறை உங்க அம்மா சொன்னாங்க, எத்தனை முறை உங்க அப்பா சொன்னாங்க, எத்தனை முறை கூட்டங்களிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் நீயோ கேட்க மாட்டேன்னு சொன்னேன். யாரோ பேசட்டும், நான் இன்னும் வாழ வேண்டியவன், நான் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இஷ்டம் போல நீ வாழ்ந்து கொண்டிருந்த. இன்னைக்கு ராத்திரி கடைசி எச்சரிப்பு. வேதனையுடைய உங்களுடைய கண்ணீர் வருவதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்தனாக்கா 2வது ஆயுதம் வரப்போறதில்லை. 2வது ஆயுதம் வந்துச்சு, உன்னுடைய மகள் மறிக்கும், நீ வேலை நஷ்டமாகும். சிக்ஷை வந்ததுக்கு பிறகு நீ மனம் மாறி பிரயோஜனம் இல்லையா? நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கடைசி நேரம் இது. கொழும்பு பட்டணத்துல உன்னை இயேசு கிறிஸ்து சந்திக்க கடைசி நிமிஷமாக இதை ஒருவேளை தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்த கூட்டத்துல நீ கலந்து கொள்ள உனக்கு ஜீவன் இருக்குமோ இல்லையோ தெரியாது. அடுத்த கூட்டத்துல நீ மனம் ஒப்பு கொடுப்பதற்கு உனக்கு தருணம் கொடுக்கப்படுமோ கொடுக்கப்படாதோ தெரியாது. வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் முடிந்து நீ வீடு போய் சேர்வது கர்த்தருடைய சித்தம். வீட்டிலிருந்து நீ வெளியே வருவது கர்த்தருடைய சித்தம். நாளை காலையில நீ எழுந்திருப்பதும் கர்த்தருடைய சித்தம். ஜாக்கிரதை. வேதனைகள் வருவதற்கு முன்பதாக உன்னை நீ ஒப்புக் கொடுக்கிறது உனக்கு நல்லது. அப்பனேரே மதிக்கட்டவன் செத்தது போல செத்து போனாயோ. அப்பனேரே மதிக்கட்டவன் செத்தது போல நீ செத்து போனாயோ. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே, மதிக்கட்டவன் போல நீ வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். பாவத்தோடு விளையாடாதே, பாவத்தோடு விளையாட. இப்போது உனக்கு அது இன்பமாக இருக்கும். நீ அந்த பாவத்தை செய்ய 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 உனக்கு பயங்கர இன்பம் இருக்கு. உச்சந்தல் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ விவரிக்க முடியாத சந்தோஷம் நீ அனுபவிப்பாய். உனக்கு தீர்மானம் இருக்குதா, இன்னிலிருந்து நான் சாமியுடைய பிள்ளையா மாறணும், இன்னிலிருந்து நான் பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், என்னுடைய வீட்டில வேதனைகள் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நான் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீ தீர்மானம் எடுப்பது உண்மையான மாத்திரம் கைகளை உயர்த்து. இப்பொழுது நீ கைகளை உயர்த்தி உன்னுடைய கரங்களை தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டி உன்னை பிடித்துக் கொள்வார். இன்றிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, இன்றிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன்னுடைய பிசாசுடைய கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை வேண்டும், எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும்? கைகளை உயர்த்தி காட்டுவோம். தேவாதி தேவன் இப்பொழுது உன்னை கைகளை பிடித்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்தியபடியே நாம் ஜெபிக்கலாம், உயர்த்தியபடியே நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus, thank you Father, thank you Lord, wonderful and wonderful Savior. கர்த்தாவே, கைகளை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். தோடும் இயேசு சுவாமி, கைகளை பிடித்துக் கொள்ளும், என்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. நீ செய்கிற ஜெபத்தின்படி நம்முடைய கரங்களை நீட்டி கர்த்தர் உன்னை பிடித்துக் கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய கதவை திறந்தேனே,
என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய கதவை திறந்தேனே. என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய கதவை திறந்தேனே. என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா. கிருபை நிறைந்த கர்த்தாவே, கைகளை உயர்த்தி காண்பிப்பவர்கள் எனக்காக அல்ல சுவாமி, எனக்காக கைகளை உயர்த்தவில்லை. தேவனே, உமக்காக கைகளை உயர்த்தினார்கள். இன்றைக்காவது எனக்கு ஒரு சக்தி தரமாட்டீரா? எத்தனை முறை நான் தீர்மானம் எடுத்த விளையாண்டுவரேன், எத்தனை முறை நான் தீர்மானம் எடுத்தவன், பல முறை தீர்மானம் எடுத்து விழுந்து விழுந்து போனவன். கர்த்தாவே, இந்த விழுந்து விழுந்து போன வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிட் வேணும் கர்த்தாவே. இனிமேல் நான் விழக்கூடாது. மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உம்முடைய பிள்ளையாகவே மறிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு ராத்திரி தொடும் இயேசு சுவாமி. உம்முடைய திரு ரத்தத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தின் கழிவிடும் இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். எமது முகவரி சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை